வேவ் மோஷன் டாபிக் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் வந்து வேவ் மோஷன்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. 12th வந்து வேவ் ஆப்டிக்ஸ்னு ஒன்று வரும்பாங்க. இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிப்போம். அந்த இடத்துல இந்த சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் இப்போ என்ன பார்க்க போறோமோ அது அங்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கே டைரக்டா 12th படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். அதனால இங்க ஒரு முறை சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் இந்த வேவ் மோஷன்ல பார்த்துட்டு அங்கேயும் படிக்கும்போது உங்களுக்கு கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கான்செப்ட் பார்த்துட்டு அடுத்த சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் வரலாம். ஆக்சுவலா சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, டூ ஆர் மோர் வேவ்ஸ் வந்து மீட் ஆகும் அட் ஏ பாயிண்ட். அதுதான் சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்றோம். அந்த மீட் ஆகுறதுனால என்னென்ன மாற்றம் இருக்கும் அந்த பாயிண்ட்ல, அதாவது மீடியம் இருக்கு. ஒரு மீடியம்ல பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு பார்ட்டிகல் மேல ஒரு வேவ் டிராவல் ஆகலாம், ரெண்டு வேவ் டிராவல் ஆகலாம், டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் டிராவல் ஆகலாம். நிறைய வேவ்ஸ் வந்து ஒரு பார்ட்டிகல் மேல மீட் ஆகும்போது அந்த பார்ட்டிகளுடைய ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கும்ன்றது பாக்குறதா நம்ம சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ்ன்றது டாபிக்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் பார்த்துட்டு இங்க சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ்க்கு வந்துடலாம்ப்பா. சரிங்களா? ரிஃப்ளெக்ஷன் and refraction of waves and refraction of waves இந்த கான்செப்டை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் வேவ்ஸ். இப்போ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இப்போ வந்து நம்ம வேவ் வந்து டிராவல் ஆகும்போது ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு வேவ் டிராவல் ஆகும். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு வேவ் டிராவல் ஆகும். அப்போ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் வேவ் டிராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா, பார்ட் ஆஃப் தி லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்ட் ஆஃப் தி லைட் ரிஃப்ராக்ட் ஆகும். இது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம லைட் லெசன்ல பார்க்கும்போது வாட்டர் பாண்ட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த வாட்டர் பாண்ட்ல இருந்து நீங்க இங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை நீங்க வாட்டர் பாண்ட் சர்ஃபேஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி உள்ள யாராவது இருந்தா அவங்களையும் நீங்க பார்க்கலாம், இல்லைன்னா உள்ள இருக்கிறவங்களும் உங்களை பார்க்கலாம். அப்ப லைட் என்ன ஆகுதுன்னா, இந்த லைட் வரும்போது கொஞ்சம் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதே மாதிரி கொஞ்சம் லைட் ரிஃப்ராக்ட் ஆகுது. ஆல்ரெடி நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, when light travels from one medium to another medium, light வந்து bounces back to same medium இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஷன். இஃப் லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், இன்னொரு மீடியம்க்கு டிராவல் ஆயிருச்சுன்னா அது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ரெண்டு மீடியம் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, ரெண்டு மீடியம் எடுக்கிறேன். அந்த ரெண்டு மீடியம் செப்பரேட் பண்ற பவுண்டரி இது. ஓகேங்களா? இதுதான் பவுண்டரி விச் செப்பரேட்ஸ் டூ மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த லைன் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் பவுண்டரி ஆஃப் டூ மீடியம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஒரு மீடியம், ரைட் சைட்ல இருக்கிறது இன்னொரு மீடியம். அப்போ மீடியம் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த மீடியம் உடைய ப்ராப்பர்ட்டி மாறும். அதாவது எலாஸ்டிசிட்டி மாறும், டென்சிட்டி மாறும், இந்த மாதிரி எல்லாம் மாறும். அப்படின்னா இங்க இருக்கிற மீடியம்க்கு வந்து வேவுக்கு வந்து வேவ் வெலாசிட்டி வந்து v1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் மீடியம்ல வரும்போது வேவ் வெலாசிட்டி v2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ லைட் வந்து சார் லைட் இல்ல வேவ், எந்த வேவ்னா எடுத்துக்கலாம்ப்பா. சவுண்ட் வேவ், லைட் வேவ், ஏதாவது ஒரு வேவ். எல்லா வேவுக்குமே இப்ப சொல்ற ப்ராப்பர்ட்டி வந்து சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன வேவ் கொடுத்தாலும் இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு வேவ் வந்து இப்படி டிராவல் ஆகுது. இந்த வேவ் தான் வந்து இன்சிடென்ட் வேவ். இதுதான் என்ன சொல்றோம், இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு எடுத்துங்க. இப்ப இன்சிடென்ட் வேவ் என்ன ஆகுதுன்னா, ஒரு மீடியம் வந்து இன்னொரு மீடியம் டிராவல் ஆகுது. சரிங்களா? இன்சிடென்ட் வேவ் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு டிராவல் ஆகுது. இப்ப இந்த வேவ் டிராவல் ஆகும்போது அட் பவுண்டரி என்ன ஆகும்னா, பார்ட் ஆஃப் தி வேவ் வில் பி ரிஃப்ளெக்டட். பார்ட் ஆஃப் தி வேவ் வில் பி என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்டட் அப்படின்னு வருது, ரிஃப்ளெக்டட். ரெஸ்ட் ஆஃப் தி வேவ் என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட்டட். டிரான்ஸ்மிட்டட் தான் நம்ம என்ன சொல்றோம், ரிஃப்ராக்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஃப்ராக்டட் தான் நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிரான்ஸ்மிட்டட். சரி. இப்போ வந்து இப்போ லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் ஆகும்போது பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் லைட், ரிஃப்ளெக்டட் லைட், ரிஃப்ராக்டட் லைட் எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. சரி, இந்த மாதிரி டிராவல் ஆகும்போது இன்சிடென்ட் லைட்டுக்கு சர்டைன் ஆம்பிளிட்யூட் இருக்கும், ரிஃப்ராக்டட் லைட்டுக்கு, ரிஃப்ராக்டட் வேவுக்கு ஒரு ஆம்பிளிட்யூட் இருக்கும், ரிஃப்ளெக்டடுக்கு ஒரு ஆம்பிளிட்யூட் வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்சிடென்ட் வேவுக்கு ஆம்பிளிட்யூட் ஏஐ எடுத்துங்க, ரிஃப்ளெக்டடுக்கு ஏஆர் எடுத்துங்க. இதே ஏஆர்னு கன்ஃபியூஷன்றதுல ஏ டிரான்ஸ்மிட்டடுக்கு வந்து ஆம்பிளிட்யூட் ஏடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து ஒரு பிரின்சிபல் கொண்டு வர போறேன். நான் என்ன பிரின்சிபல் பாத்தீங்கன்னா, இந்த பவுண்டரி லைன் இருக்குல்ல, இந்த பவுண்டரி லைனுக்கு ஒரு நார்மல் லைன் எடுத்துக்கிறேன். இந்த பவுண்டரி லைனுக்கு ஒரு நார்மல் லைன் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் லைன் லை இன் தி சேம் பிளேன். நம்ம லைட்டுக்கு எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் is equal to angle of reflection. Angle of incidence is equal to angle of reflection வரும்.
இது எந்த வேவா இருந்தாலும் இந்த கண்டிஷன் ஒபே ஆயிரும். அதனால லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படிச்சோம் இல்லைங்களா, நம்ம வந்து லைட் 9th 10th கிளாஸ்ல லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படிச்சது வந்து எல்லா வேவுக்குமே இது அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட்ல வந்து இன்சிடென்ட் ரே, reflected ray, normal line lie in the same plane and meet at a point is known as point of incidence. அடுத்து angle of incidence is equal to angle of reflection அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு சோர்ஸ் தான் வந்து இந்த வேவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சோர்ஸ் எத்தனை வேவ் பர் செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோ அத்தனை வேவ்ஸ் தான் வந்து இந்த ரிஃப்ராக்டட் வேவாவும் இருக்கும், ரிஃப்ளெக்டட் வேவாவும் இருக்கும். அப்படின்னா இப்போ நான் எழுதுற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு மட்டும் கரெக்டா சொல்லுங்க. frequency of incident wave is equal to frequency of reflected wave is equal to frequency of transmitted wave அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ்ன்னு சொல்றீங்களா? நல்லா கவனிங்க. ஒரு சோர்ஸ் எடுத்திருக்கும், அந்த சோர்ஸ் வந்து வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அந்த வேவ் தான் அப்படியே டிராவல் ஆகும். இங்க 10 வேவ் பர் செகண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா 10 வேவ்ஸ் தான் இங்கேயும் போயிருக்கும், இங்கே 10 வேவ்ஸ் தான் இருக்கும். அந்த எனர்ஜி வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். தவிர மற்றபடி ஃப்ரீக்வன்சி வந்து சேமா இருக்கணும். ஸோ தட் இன்சிடென்ட் wave frequency is equal to reflected wave frequency, transmitted wave frequency. So மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கான்செப்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். when wave is traveling from one medium to another medium, frequency do not change. நல்லா ஞாபகம் வச்சுங்க. when wave travels from one medium to another medium, frequency do not change என்றதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது நிறைய இடத்துல இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆனா என்ன ஆகும், ஒரு வேவ் வந்து மீடியம், ஒரு மீடியம் விட்டு இன்னொரு மீடியம் மாறும்போது நேச்சர் ஆஃப் தி மீடியம் மாறிச்சுன்னா அது எலாஸ்டிசிட்டி அண்ட் டென்சிட்டி ஆஃப் தி மீடியம் மாறிடும். ஸோ தட் வெலாசிட்டி ஆஃப் தி wave change ஆயிரும். So when wave travels from one medium to another medium, velocity of the wave வந்து change ஆயிருது. இப்போ எழுதுற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. velocity of the incident wave is equal to velocity of the reflected wave, but they are not equal to velocity of transmitted wave ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸ்ங்களா பாருங்க. அதாவது velocity of the wave depends on medium, மீடியமை பொறுத்து தான் velocity of the wave இருக்கும். இப்போ இங்க இந்த டயக்ராம் வரைஞ்சதுல வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இன்சிடென்ட் வேவ் velocity equal to reflected wave velocity, they are not equal to transmitted velocity ன்னு சொல்லியிருக்கேன். இது ட்ரூ ஆ ஃபால்ஸா? இது ட்ரூ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ட்ரூ வருதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, இன்சிடென்ட் வேவும் ரிஃப்ளெக்டட் வேவும் சேம் மீடியம்ல இருக்கு. அப்ப சேம் மீடியம்ல இருந்துச்சுன்னா இன்சிடென்ட் வேவ் அண்ட் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் ஆர் சேம் மீடியம், their velocities are v1. ஓகேங்களா? டிரான்ஸ்மிட்டட் வேவ் என்ன ஆகுது பாருங்க. இப்போ இது டிரான்ஸ்மிட்டர், இது மேக்னிட்யூட் மட்டும் தான். இங்க பாக்குறதெல்லாம் நம்ம ஸ்பீட் ஆஃப் தி வேவ் எல்லாமே மேக்னிட்யூட் ஆஃப் வேவ் தான். வெலாசிட்டி நான் சொல்றது எல்லாமே நீங்க மேக்னிட்யூட் ஸ்பீடு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்கப்பா. ஓகேங்களா? அடுத்து வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ்க்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா v2. ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கு இல்லையா, அதனால அப்படின்றதுல மேக்னிட்யூட் தான் சேம்ன்றாரு. இங்க மட்டும் நம்ம வேவ் மோஷன் டாபிக்ல பார்க்கும்போது மட்டும் இந்த வேவ் வெலாசிட்டின்றது வேவ் ஸ்பீட் ஆஃப் வேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதனால பிரச்சனை வராது. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதுற. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க. angular frequency of incident wave is equal to angular frequency of reflected wave is equal to angular frequency of transmitted wave அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன்னா ஃப்ரீக்வன்சி சேம்னா angular frequency is equal to 2πf தானப்பா வருது. அப்போ ஃப்ரீக்வன்சி சேம்னா angular frequency சேம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து இங்க நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்தோம், அதே மாதிரி செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்தோம் நம்ம சொல்லுங்க. லோயர் கிளாஸ்ல வந்து ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு. ஏன்னா i ஈக்குவல் டு r sin i by sin r ஈக்குவல் டு 1 வந்துருது. ஆனா இன்னொன்னு என்ன இருக்கு, என்ன பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன், லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்த்துருக்கோம். ஸ்பீடு v1, அதாவது நல்லா கவனிக்கணும். v incident wave speed is divided by transmitted wave speed is equal to sin of angle of incident sin of angle of transmitted அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பீட்ஸ் அப்படின்றது இது ஒரு கான்செப்ட். இது ரே ஆப்டிக்ஸ்ல வரும். நான் நடத்துறேன். இப்போதைக்கு மட்டும் இது ஞாபகம் வச்சுங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, ratio of the என்ன பாருங்க, velocity of the first medium by velocity of second medium equal to sin of angle in the first medium by sin of angle in second medium அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேப்பா, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்ன்றதுக்காக கொஞ்சம் இந்த இதெல்லாம் டயக்ராம கொஞ்சம் மாத்தி நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. இது வந்து பவுண்டரி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிப்பா, இது பவுண்டரின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கவனிங்க, இப்போ இன்சிடென்ட் வேவ்னு எடுக்கணும், அடுத்து ரிஃப்ளெக்டட் வேவ்னு எடுக்கணும், அடுத்து டிரான்ஸ்மிட்டட் வேவ்னு எடுக்கணும். ஓகே, இப்போ கொஞ்சம் கவனிங்க. நமக்கு கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி டயக்ராம் நான் வரையறேன். இப்போ என்ன பண்ணேன்னா, இன்சிடென்ட் வேவ் இதுதான் வந்து இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு வருது. இது இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு வருது.
இது வந்து ரிஃப்ளெக்டட் வேவ். இது வந்து ரிஃப்ளெக்டட் வேவ். சரிங்களா? இது வந்து இன்சிடென்ட் வேவ்னு எடுத்துக்கிறேன். இன்சிடென்ட் வேவ். அடுத்து இது வந்து ரிஃப்ளெக்டட் வேவ்னு எடுத்துக்கிறேன். ரிஃப்ளெக்டட் வேவ்னு எடுத்துக்கிறேன். இது வந்து டிரான்ஸ்மிட்டட் வேவ். டிரான்ஸ்மிட்டட் வேவ். டிரான்ஸ்மிட்டட் வேவ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, இப்போ வந்து நீங்க நல்லா கவனிங்க. இங்க சொல்ல போற பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெலாசிட்டி ஆஃப் இன்சிடென்ட் வேவ் v1. அதாவது இந்த இது ஃபர்ஸ்ட் மீடியம், இது செகண்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியம்ல வேவ் வெலாசிட்டி வந்து v1 வச்சுங்க. செகண்ட் மீடியம்ல வேவ் வெலாசிட்டி v2 வச்சுங்க. அப்ப v2. சரிங்களா? அப்படின்னா இன்சிடென்ட் வேவுக்கு வெலாசிட்டியும் வெலாசிட்டின்றதெல்லாம் ஸ்பீடுன்னு வச்சுக்கப்பா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரிஃப்ளெக்டட் வேவுக்கு வெலாசிட்டி சேமா இருக்கும். டிரான்ஸ்மிட்டட் வேவுக்கு வெலாசிட்டி டிஃபரெண்டா இருக்கும். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் வந்து AI ன்னு எடுத்துக்கிறோம். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ரிஃப்ளெக்டட் வேவ் AR எடுத்துக்கிறோம். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் வேவ் வந்து AT ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதை மட்டும் அப்படிதான் அஸ்யூம் பண்ணிக்கங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ், இந்த டிரான்ஸ்மிட்டட் வேவ் எல்லாமே நான் இங்க எல்லாமே எங்கன்னா இந்த பவுண்டரியில மீட் ஆகும். இது மீட் ஆகுற மாதிரியே உங்களுக்கு வரையில தனித்தனியாக காமிச்சிருக்கேன். பவுண்டரியில தான் மீட் ஆயிருக்கும். அப்போ இந்த இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ், டிரான்ஸ்மிட்டட் எல்லாம் கண்டினியூஸ் அட் பவுண்டரின்னு இருக்கும். கண்டினியூஸ் அட் பவுண்டரி அப்படின்றதுனால என்ன பண்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் சம், அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஃபர்ஸ்ட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் செகண்ட் மீடியம் எடுத்துக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீடியம்ல என்னென்ன வேவ் இருக்கு? இன்சிடென்ட் வேவ் இருக்கு, ரிஃப்ளெக்டட் வேவ் இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் வேவ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருக்கிற வேவ்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் மீடியம்ல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து நமக்கு தேவையில்லை, சும்மா தான் ஃபார்முலா சொல்றேன். ஓகேங்களா? அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து பவுண்டரியில வந்து இது எல்லாமே கண்டினியூஸ் எடுத்து பண்றேன். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் போட்டோம்னா ஆம்ப்ளிடியூட் வரும். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் பிளஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ரிஃப்ளெக்டட் வேவ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது சரிப்பா. இப்போ வந்து இது கண்டினியூஸா இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி இருக்குல்ல, இதை டிஃபரன்ஷியேட்டும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா, dy by dt dx டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றேன்ப்பா. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, ஏன்னா இந்த பவுண்டரியில இது கண்டினியூஸா இருக்குன்னு இருக்கு. அடுத்து dyr ரிஃப்ளெக்டட் வேவ் டிவைட் பை dx னு போட்டுறேன். அடுத்து வந்து என்ன பண்றேன்னா இங்க dyt டிவைட் பை dx அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ், டிரான்ஸ்மிட்டட் வேவ்க்கு ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ நான் எழுதுற ஈக்குவேஷன்ஸ் கரெக்டா தப்பா நீங்க சொல்லணும். இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ், டிரான்ஸ்மிட்டட் வேவ் நல்லா கவனிங்க. இந்த இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ், டிரான்ஸ்மிட்டட் வேவ் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு வரலாம். ஓகே, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. The medium in which velocity is greater is known as rarer medium. The medium in which velocity is lesser is known as denser medium. ஓகேங்களா? இந்த டயகிராம் திருப்பி வரலாம். வெலாசிட்டி வந்து கிரேட்டரா இருந்துச்சுன்னா, சப்போஸ் v1 வந்து கிரேட்டர் தென் v2 அப்படின்னு அரிசிச்சு பண்ணிக்கிங்க. அப்போ v1 கிரேட்டர் தென் v2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த v1 வந்து ரேரர் மீடியமா இருக்கும். v2 வந்து லெஸ் தென் இருக்குனால இது டென்சர் மீடியமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ரேரர் மீடியம், டென்சர் மீடியம் இஸ் நாட் தி டென்சிட்டி ஆஃப் தி மீடியம். டென்சிட்டி ஆஃப் தி மீடியம் வச்சு ரேரர் மீடியமா டென்சர் மீடியமா நம்ம சொல்ல போறது இல்லை. எந்த வெலாசிட்டி வந்து மீடியம்ல அதிகமா இருந்துச்சுன்னா அது ரேரர் மீடியம் சொல்லிடுறோம், கம்மியா இருந்துச்சுன்னா டென்சர் மீடியம் பண்ணிடுறோம். இப்போ சவுண்ட் லெசன் இந்த மாதிரி தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால சவுண்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் approximately 330 மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா? இதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் அப்ராக்சிமேட்லி, இது எல்லாமே டெம்பரேச்சர் வச்சு மாறும். நியர்லி 1450 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருக்கு. 1500 அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும், அப்ராக்சிமேட்டா கொடுக்குறேன். அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சாலிட் அயன் எடுத்துக்கலாம். அயன்ல வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 5500 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு அயன் இருக்கு, வாட்டர் இருக்கு, ஏர் இருக்கு. ஓகேங்களா? இதை பார்த்து சொல்லுங்க, இந்த மீடியம்ல எந்த மீடியம் வந்து ரேரர் மீடியம் எடுத்துக்கலாம், எந்த மீடியம் டென்சர் மீடியம் சொல்லலாம் பாருங்க. அதாவது ரேரர் டென்சர் கம்பேர் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், ரெண்டு மீடியமா தான் எடுக்கணும். ரெண்டு மீடியமா ஏரும் வாட்டரும் எடுத்தோம்னா, ஏர் வாட்டர் எடுத்தா வாட்டர் வந்து ரேரர் மீடியம், அயன் இது ஏர் வந்து டென்சார் மீடியம். வாட்டர் வந்து ரேரர் மீடியம், ஏர் வந்து டென்சார் மீடியம். இதே வாட்டரும் அயனும் எடுத்தோம்னா அயன் வந்து ரேரர் மீடியம், வாட்டர் வந்து டென்சார் மீடியம் வந்துடும். இதே ஏர் அண்ட் அயன் எடுத்தோம்னா அப்போ அயன் வந்து ரேரர் வந்துடும், ஏர் வந்து டென்சார் மீடியம் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க லோயர் கிளாஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ கொஸ்டின் கேட்கறேன், இது யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு மீடியம் பவுண்டரின்னு வச்சுக்கிங்க. இங்க வந்து ஏர் இருக்கு, இங்க வந்து வாட்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? வாட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு டயகிராம் வரைகிறேன்.
இந்த பவுண்டரிக்கு மேலே இருக்கிற மீடியம் வந்து ஏர்னு எடுத்துக்கிறேன், கீழே இருக்கிறது வாட்டர்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து சவுண்ட் வேவ் வந்து என்டர் ஆகுது. சவுண்ட் வேவ் வந்து இப்படி என்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்படி என்டர் ஆகுது. சவுண்ட் வேவ் இப்படி என்டர் ஆயிருக்கு. ஓகே, என்டர் ஆகும்போது இந்த ரிஃப்ராக்டட் வேவ் இருக்கு இல்லைங்களா? ரிஃப்ராக்டட் வேவ் டயக்ராம், எந்த டயக்ராம் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் டயக்ராம் கரெக்டா, செகண்ட் டயக்ராம் கரெக்டா அப்படின்னு சொல்லணும்ப்பா. நீங்க கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இது ஏர், இங்க மேல இருக்கிறது ஏர் மீடியம், இங்க வந்து வாட்டர் மீடியம் எடுத்துட்டு, இப்போ வேவ் வந்து டிராவல்ஸ் ஃப்ரம் ஏர் டு வாட்டர். அப்படி ஏர் டு வாட்டர் டிராவல் ஆகும்போது இப்போ டயக்ராம் வரைஞ்சல, ஃபர்ஸ்ட் டயக்ராம் செகண்ட் டயக்ராம், எந்த டயக்ராம் கரெக்ட் சொல்லுங்க. இதுல எந்த டயக்ராம் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க கரெக்டான ஆன்சர் எதுன்னு நான் சொல்ல போறேன் பாருங்க. இப்போ இந்த செகண்ட் டயக்ராம் இஸ் கரெக்ட். ஏன்னா ஏர் வந்து டென்சார் மீடியம், வாட்டர் வந்து ரேரார் மீடியம். ஏருக்கும் வாட்டர் எடுத்தோம்னா ஏர் வந்து டென்சர், வாட்டர் வந்து ரேரர் அப்படின்னு வருதா? அப்போ இது இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், லைட் ரே டிராவல்ஸ் ஃப்ரம் ரேரார் டு டென்சரா இருந்தா பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல் வரும். இது டென்சார் டு ரேராரா இருந்தா பென்ஸ் அவே ஃப்ரம் நார்மல். அப்படின்னா வந்து ஏர் வந்து டென்சார், வாட்டர் வந்து ரேரார்னா இது ரேரர்னால டென்சார் டு ரேரார் போகுது. சவுண்ட் வேவ், இந்த கேஸ் ஆஃப் சவுண்ட் வேவுக்கு சொல்றது, லைட் வேவ் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இது தப்பு, இது கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம் பாருங்க. கொஞ்சம் நிறைய இந்த வேவ் மோஷன் நிறைய கான்செப்ட் இருக்கு, அது சொல்லணும், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கவனிங்கப்பா. இப்போ வந்து என்ன பண்ணணும், ரெண்டு கேஸ் எடுத்துக்கணும். இங்க ரேரர்னு இருக்கு, இங்க டென்சர்னு இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், புரிஞ்சாலும் புரியலனாலும் இப்போ சொல்ற பாயிண்ட் அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, இதுதான் உண்மை. இப்போ வேவ் வந்து இப்படி டிராவல் ஆகும், இப்படி டிராவல் ஆயிருக்கு. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, கொஞ்சம் கரெக்டா வரைவோம். இப்போ இது இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு எடுத்துங்க. இன்சிடென்ட் வேவ் இப்படி வந்திருக்கு. இப்படி வரும்போது இந்த இன்சிடென்ட் வேவ் வந்து பவுண்டரியில வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது, இடிக்குது. ரேரார் டு டென்சார் போகுது. அப்போ பார்ட் ஆஃப் தி வேவ் வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்ட் ஆஃப் தி வேவ் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆயிடும். சரிங்களா? இப்போ ரிஃப்ளெக்டட் வேவ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லா கவனிச்சிங்கன்னா இப்படி வரும். அதாவது வந்து இந்த இங்க வந்து ட்ரஃப் இருக்கிறது கிரஸ்டா மாறிடும்பா. ட்ரஃப் வந்து கிரஸ்டா மாறிடும். when wave, இந்த பாயிண்ட் அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. when wave travels from rarer to denser, reflected wave from denser medium, இந்த reflected wave வந்து denser mediumல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. reflected medium வந்து denser mediumல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது இன்சிடென்ட் வேவ். கரெக்ட்டுங்களா? இன்சிடென்ட் எடுத்துக்கோ. ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா ட்ரஃப் வந்து கிரஸ்டா மாறிடும். ட்ரஃப் வந்து என்ன ஆயிரும்? கிரஸ்டா மாறிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்படின்னா இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன், ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதாவது ரிஃப்ளெக்டட் வேவ் ஃபேஸ் சேஞ்சஸ் பை 180 டிகிரி. ஃபேஸ் சேஞ்சஸ் பை ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு, ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு வந்து ஃபேஸ் சேஞ்சஸ் பை 180 டிகிரி அப்படி சொல்லியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? அதாவது when wave travels from rarer to denser, reflected wave phase changes by 180 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ட்ரூ. ஆனா டிரான்ஸ்மிட்டட் வேவ்க்கு நோ சேஞ்ச் இன் ஃபேஸ். டிரான்ஸ்மிட்டட் வேவ், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ அப்படியே மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கு. டிரான்ஸ்மிட்டட் வேவ்க்கு வந்து நோ சேஞ்ச் இன் ஃபேஸ், அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பா. சேஞ்ச் இன் ஃபேஸ். இதே வந்து ஒருவேளை இதுலயே டயக்ராம் சொல்லிடுறேன் பாருங்க, இன்னொரு டயக்ராம். இப்போ வேவ் வந்து டென்சார் டு ரேரார் இப்படி போகுதுன்னு வச்சுங்க. டென்சார் டு ரேரார் இப்படி போகுது. அப்போ ரிஃப்ளெக்டட் வேவ் இருக்கு இல்லையா, இது இன்சிடென்ட், இது ரிஃப்ளெக்டட்னு எடுத்துங்க. இங்க வந்து ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது. ரிஃப்ளெக்டட்னு எடுத்தா நோ சேஞ்ச் இன் ஃபேஸ். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சு, மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. வேவ் வந்து ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் டென்சார் மீடியமா இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு ஃபேஸ் சேஞ்சஸ் பை 180 டிகிரி, அவ்வளவுதான். மற்றதுக்கு எல்லாத்துக்குமே எதுக்குமே ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது. டிரான்ஸ்மிட்டட் வேவ்க்கு ரேரார் டு டென்சார் போனாலும் சரி, டென்சார் டு ரேரார் போனாலும் சரி, டிரான்ஸ்மிட்டட் வேவ்க்கு ஃபேஸ் சேஞ்சே ஆகாது. அதே மாதிரி வேவ் வந்து டென்சார் டு ரேரார் போகும்போது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா வேவ் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ மைண்ட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஒன்லி when wave travels from rarer to denser, reflected wave phase changes by 180 degree. அதாவது trough will be reflected as a crust அப்படின்னு எடுத்துக்கணும். trough will be reflected as a crust. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ்க்கு. இது நல்லா ஞாபகம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ். ஏன்னா பிரஷர் வேவ்னு ஒன்று இருக்கு, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஏன் ஃபேஸ் வந்து சேஞ்சஸ், அதாவது ஏன் வந்து ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது when wave வந்து travels from rarer to denser அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி டென்சார் டு ரேரார் போகும்போது ஏன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகலன்றது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ
ஒரு பவுண்டரி எடுத்துக்கிறேன். நல்லா கவனிப்போ. இப்பயும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 12th எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த கான்செப்ட் எப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு ரோப் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ரோப் வந்து என்ன பண்ணிடுறேன் இங்க கட்டிடுறேன். நான் அதாவது வந்து என்ன பண்றேன்னா ரோப்பை வந்து இந்த ரிஜிட் பவுண்டரிக்கு கட்டிடுறேன். ஓகேங்களா? கட்டிடுறேன். கட்டி வச்சுட்டேன். அப்போ ரிஜிட் பவுண்டரிக்கு இது கட்டி வச்சிருக்கேன்னா இது ஃபிக்ஸ்டு. அப்படின்னா இங்க வேவ் கொடுத்தோம்னா இது ரேரார் டு டென்சார் போகுதுன்னு அர்த்தம். ரேரார் டு டென்சார் போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த வேவுக்கு வந்து நான் பாருங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன், அப்போர்டு கொடுக்குறேன். அப்போர்டு கொடுத்தேன்னா டிஸ்டர்பன்ஸ். அப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்போர்டு கொடுத்தா இப்படி போகுமா? அப்போ இந்த பார்ட்டிகல் இங்க மூவ் ஆயிருக்குன்னு வச்சுங்க. இந்த பார்ட்டிகல் இங்க வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ கொஞ்சம் இது பொறுமையா கவனிங்க. இன்சிடென்ட் வேவ்னா டிஸ்டர்பன்ஸ் தானே டிராவல் ஆகுறது. இப்போ வந்து இங்க இருக்கிற பார்ட்டிகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இப்படி ஒரு ஜர்க் கொடுத்துட்டு இப்படி கொடுக்கும்போது இந்த ஆட்டம் வந்து இப்படி மேலே போயிருச்சா? இப்போ பக்கத்துல இருக்கிற ஆட்டம் நல்லா கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் ஆட்டம், செகண்ட் ஆட்டம், தேர்ட் ஆட்டம், ஃபோர்த் ஆட்டம், அந்த மாதிரி சும்மா அப்படியே அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த், அப்புறம் இங்க ஒன்று சிக்ஸ்த்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம் எங்க போச்சுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம் வந்து மேலே போய் வந்து செகண்ட் ஆட்டம் இப்படி அட்ராக்ட் பண்ணும். அதனால இப்போ செகண்ட் ஆட்டம் வந்து அட்ராக்ட் பண்றதுனால இது மேலே போகும். ஓகேங்களா? அப்போ இப்படி கிரஸ்ட் வந்து இப்படி டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். இதே வந்து அடுத்து இந்த ஆட்டம் இங்க வந்ததுனால இது வந்து தேர்ட் ஆட்டம் இப்படி அட்ராக்ட் பண்ணும். அப்போ வந்து இப்படி வந்துடும். இந்த டிஸ்டர்பன்ஸ் இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இப்படியே தானே டிராவல் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் இங்க வரும்போது இங்க ஃபிஃப்த் ஆட்டம் இங்க போயிருக்கும். இது என்ன பண்ணிருக்குன்னா சிக்ஸ்த் ஆட்டமே இப்படி புல் பண்ணியிருக்கும். இந்த ஃபிஃப்த் ஆட்டம் வந்து சிக்ஸ்த் ஆட்டமே இப்படி புல் பண்ணுது. ஆனா இந்த சிக்ஸ்த் ஆட்டம் வந்து கட்டி வச்சிருக்கும். டைட்டா இருக்கிறதுனால என்ன பண்ணோம்னா வந்து இந்த ஃபிஃப்த் ஆட்டம் வந்து இந்த சிக்ஸ்த் ஆட்டம் இப்படி புல் பண்ணும்போது இது சிக்ஸ்த் ஆட்டம் மூவ் ஆகாது. மூவ் ஆகாம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இதுக்கு மேல எக்ஸர்ட் பண்ணும். இதுக்கு மேல வந்து இந்த சிக்ஸ்த் ஆட்டம் ஃபிஃப்த் ஆட்டம் மேல இப்படி ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிடும். அப்ப இப்படி ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணதுன்னா அப்ப என்ன ஆயிரும்? கிரஸ்ட் வந்து ட்ரஃபா மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நல்லா கவனிங்க. கிரஸ்ட் வந்து ட்ரஃபா மாறிடுது. ஓகேங்களா? அதாவது இந்த ரிஜிட் பவுண்டரி வந்து இந்த இந்த இங்க டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தது இப்படியே வந்துட்டே இருக்கு. எல்லாமே ஃப்ரீயா இருக்குதுன்னா ஆட்டம்ஸ் மேல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த இங்க இருக்கிற ஆட்டம் வந்து இங்க ரிஜிட் பவுண்டரி மேல இருக்கிற ஆட்டம் மேல எக்ஸர்ட் பண்ணும்போது இது ஃபிக்ஸ் பண்ணதுனால இது மூவ் ஆகாது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இப்படி அட்ராக்ட் பண்ணும். அதனால இப்படி வந்துறதுனால இந்த ஃபிஃப்த் ஆட்டம் அப்புறம் என்ன ஆகும்? வைப்ரேட் டவுனோட வந்துருதா? இப்போ இங்க ஃபிஃப்த் ஆட்டம் வந்து இந்த ஃபோர்த் ஆட்டம் மேல இந்த டைரக்ஷன்ல தானே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ இந்த ஃபோர்த் ஆட்டம் இப்படி வைப்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இப்படி மூவ் ஆகும். அப்போ கிரஸ்ட் வந்து ரிஃப்ளெக்டட் ஆஸ் ஏ ட்ரஃப். கிரஸ்ட் ரிஃப்ளெக்டட் ஆஸ் ஏ ட்ரஃப். புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? கிரஸ்ட் ரிஃப்ளெக்டட் ஆஸ் ஏ ட்ரஃப். அப்போ வந்து ஃபேஸ் சேஞ்சஸ் பை 180 டிகிரி அப்படின்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே? இது அப்போன்னா ரேரார் டு டென்சார், ரேரார் டு டென்சார் அப்படின்னு எடுத்தோம். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சுங்களா? சரி. இப்போ டென்சார் டு ரேரார் போனா எப்படி ஆகும்? எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது சாரி ரிஃப்ளெக்ட் ஆகும். 180 டிகிரி ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது. அப்படியே கிரஸ்ட் ரிஃப்ளெக்டட் ஆஸ் ஏ கிரஸ்ட்னு வரும். ட்ரஃப் ரிஃப்ளெக்டட் ஆஸ் ஏ ட்ரஃப்னு வரும். நல்லா ஞாபகம் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்போ உங்களுக்கு. எப்படி வந்து அதாவது உங்களுக்கு இங்க கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ரேரார் டு டென்சார் வேவ் போகும்போது ரிஃப்ளெக்டட் வேவ் ஃபேஸ் சேஞ்சஸ் பை 180 டிகிரின்றது புரியுது. கிரஸ்ட் ரிஃப்ளெக்டட் ஆஸ் ஏ ட்ரஃப்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து டென்சார் டு ரேரார் வேவ் டிராவல் ஆகுது. இங்க வந்து டென்சார் இங்க ரேரார்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். டென்சார் டு ரேரார் வேவ் டிராவல் ஆகும் போது அப்படி டிராவல் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்டட் வேவ் டு நாட் சஃபர் எனி சேஞ்ச் இன் ஃபேஸ்ன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். அதுக்கு என்ன பண்றேன்னா டென்சார் டு ரேரார்னா இது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடாது. இங்க கட்டி வச்ச மாதிரி ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடாது. அதனால ஃபிக்ஸ்டா இல்லாம என்ன பண்ணலாம்னா கவனிங்க, ஒரு ரிங் மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு ரிங் மாதிரி இங்க எடுத்துக்கிட்டேன். டென்சார் டு ரேரார்னா ரிங் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க வந்து ஒரு ரோப் எப்படி கட்டிட்டேன். ரோப் எப்படி கட்டி வச்சிருக்கேன். இப்போ நல்லா கவனிப்போம். இப்போ ரோப்பை கட்டி வச்சுட்டுமா? ஓகே, கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இங்க ஒரு இந்த ஜர்க் கொடுப்போம். இங்க ஜர்க் கொடுத்துட்டோம்னா இங்க ஆட்டம் 1, ஆட்டம் 2, ஆட்டம் 3, ஆட்டம் 4, ஆட்டம் 5, இங்க வந்து ஆட்டம் 6ன்னு வச்சுக்கலாம். சும்மா இந்த ரிங் தான் ஆட்டம் 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஜர்க் இப்படி கொடுக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போர்ட் கொடுக்கும்போது இப்படி போகுது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மேலே போச்சுன்னா செகண்ட் பார்ட்டிகல் இப்படி அட்ராக்ட் பண்ணிருக்கும். அதனால செகண்ட் பார்ட்டிகல் இப்படி வருது. இந்த செகண்ட் பார்ட்டிகல் இங்க வரதுனால இது தேர்ட் பார்ட்டிகல் இப்படி அட்ராக்ட் பண்ணும். அப்போ தேர்ட் பார்ட்டிகல் இப்படி அட்ராக்ட் பண்ணாலும் இப்படி போகுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி இது ஃபோர்த் பார்ட்டிகல் இப்படி போயிருது. ஓகேங்களா? ஃபிஃப்த் பார்ட்டிகல் இங்க வருது. ஃபிஃப்த் பார்ட்டிகல் இப்படி அட்ராக்ட் பண்ணி இப்படி வந்துருச்சுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. கொஞ்சம் எரேஸ் பண்ணி வச்சுக்கலாம் டயக்ராம். இதெல்லாம் புரிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு? ஓகே. இப்போ இந்த ஃபிஃப்த் பார்ட்டிகல் இந்த சிக்ஸ்த் பார்ட்டிகல் மேல அட்ராக்ட் பண்ண இல்லையா ஃபோர்ஸ் இப்படி அட்ராக்ட் பண்றதுனால என்ன ஆயிரும்னா வந்து அப்போ இந்த சிக்ஸ்த் இந்த ரிங் தானே ஃப்ரீயா தானே இருக்கு. அப்போ இது மேல ஸ்லைட் ஆயிரும். இது மேல ஸ்லைட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் மட்டும் திருப்பி நான் தனியா வரையறேன். மேல இப்போ இந்த சிக்ஸ்த் ரிங்ன்றது சிக்ஸ்த் பார்ட்டிகல் எடுத்துட்டு இது இப்படி மேல ஸ்லைட் ஆயிட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இப்படி வந்திருக்கு. இந்த ரோப் வந்து இப்படி இப்படி இருக்கு இல்லையா? இது வந்து இப்படி இந்த டிஸ்டர்பன்ஸ் இப்படியே டிராவல் ஆயிட்டு வந்து சிக்ஸ்த் பார்ட்டிகல் இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிருச்சு. இப்போ சிக்ஸ்த் பார்ட்டிகலுக்கு வந்து இப்படி அப்போர்ட் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. இங்க ஃபிஃப்த் பார்ட்டிகல், இங்க ஃபோர்த் பார்ட்டிகல், இங்க தேர்ட் பார்ட்டிகல், இங்க செகண்ட் பார்ட்டிகல், இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா? இந்த சிக்ஸ்த் பார்ட்டிகல் என்ன பண்ணும்? ஃபிஃப்த் பார்ட்டிகல் மேல இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்.
அப்போ இந்த ஃபிஃப்த் பார்ட்டிகல் என்ன ஆகும், இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த ஃபிஃப்த் பார்ட்டிகல் இந்த ஃபோர்த் பார்ட்டிகல் மேல டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி அட்ராக்ட் பண்ணும், அதனால ஃபோர்த் பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகும். அப்போ பாருங்க, அப்போ ரிஃப்ளெக்டட் வேவ் இந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது. இன்சிடென்ட் வேவ் இப்படி டிராவல் ஆயிருக்கு, ரிஃப்ளெக்டட் வேவ் இப்படி வருது. பாருங்க, இன்சிடென்ட் வேவ் கிரஸ்ட் தானே இருந்துச்சு, ரிஃப்ளெக்டட் வேவும் பாருங்க கிரஸ்டா தான் இருக்கு, ரிஃப்ளெக்டட் வேவும் கிரஸ்டா தான் இருக்கு. அப்போ வந்து when wave travels from denser to rarer, phase do not change. Crust reflected as a crust, trough reflected as a trough. ஸோ உங்களுக்கு புரிஞ்சோ புரியலையோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ நான் சொல்றது கேட்டுங்க, இந்த பாயிண்ட் தான் ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ண போறோம். when wave travels from rarer to denser, ஓகேங்களா, rarer to denser ஆகும்போது இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ்க்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ்க்கு என்ன சொல்றேன்னா, rarer to denser na reflected wave suffers phase changes by 180 degree. Reflected wave whose phase changes by 180 degree. ஓகேவா, இது புரிஞ்சுங்களா? இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் ஃபாஸ்டா சொல்லிட்டு வரேன், நீங்க ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்படியே ஃபாஸ்டா சொல்லிட்டே வரணும். ஓகேங்களா, டக்கு டக்குன்னு சொல்லப்பா. when wave travels from rarer to denser, transmitted wave suffers no change in phase. கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லிட்டே வந்தீங்கன்னா நான் டக்கு டக்குன்னு அப்படியே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு வரதுக்கு நல்லா இருக்கும். when wave travels from rarer to denser, transmitted wave phase do not change. True. transmitted waveக்கு phase change ஆகாது, reflected waveக்கு மட்டும் தான் phase change ஆகுறதோ அப்படிங்க. நான் நல்லா நீங்க பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னு சொல்லியிருக்கேன். when wave travels from rarer to denser, reflected wave only suffers change in phase by 180 degree. மத்ததுக்கு எல்லாத்துக்குமே phase change ஆகாது, அப்படி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. அப்போ வேவ் டிரான்ஸ்மிட்டட் வேவ்னு சொன்னாவே அது rarer to denser போனாலும் சரி, denser to rarer எப்படி போனாலும் அது phase change ஆகாதுப்பா. அப்போ when wave travels from rarer to denser, transmitted wave changes no phase. சரிங்களா, அடுத்த क्वेश्चन அப்படியே அடுத்த ஸ்டேட்மென்ட் கவனிங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைரக்டா சொல்லிட்டு வரணும். when wave travels from denser to rarer, transmitted wave suffers no change in phase. denser to rarer wave no change in phase. சரிங்களா, when wave travels from rarer to denser, reflected wave phase changes by 180 degree. reflected wave phase changes by 180 degree. Very good, இது true. அடுத்து when wave travels from denser to rarer, reflected wave phase do not change. reflected wave phase do not change. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னது கரெக்ட், ட்ரூ தான். ஒரே ஒரு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகாது, அப்படி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு. ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது தான் அப்படி சொல்லியிருக்கேன் தவிர, இருந்தாலும் நம்ம அப்படியே டக்குன்னு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இதெல்லாம் இப்படிதான். அப்போ வேவ் வந்து டென்சார் டு ரேரார் டு டென்சார் போனால் ரிஃப்ளெக்டட் வேவுக்கு மட்டும் தான் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எந்த வேவா இருந்தாலும் சரி எப்படி போனாலும் சரி ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ஞாபகம் வச்சு. இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவுக்கு. அடுத்து வந்து ப்ரெஷர் வேவுக்கு வரப்போறேன் நான். இப்போ ப்ரெஷர் வேவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வேற, ப்ரெஷர் வேவ் வேற. ஓகேவா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ப்ரெஷர் வேவுக்கு வரலாம். ப்ரெஷர் வேவ் ஓகேங்களாப்பா, சரி. இதுக்கு சொல்ற ஞாபகம் வச்சுங்க. இப்போ ப்ரெஷர் வேவ்னா இப்போ பவுண்டரி வந்து நல்லா ரிஜிடா இருந்துச்சுன்னா அப்போ ரேரர் டு வேவ் வந்து எங்க போகுது, ரேரர் டு டென்சார்னு அர்த்தம். அதாவது பவுண்டரி வந்து ரிஜிடா இருந்துச்சுன்னா, ரிஜிடா இருந்தா. ஒருவேளை ரிஜிடா இல்லையா அப்ப என்ன அர்த்தம், இது ரேரார், டென்சார் டு ரேரார் வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்ப டென்சர் டு ரேரார்னு வச்சுக்கலாம், ரேரார். ஓகேங்களா, இது வந்து பவுண்டரி வந்து நாட் ரிஜிட், அப்படி சும்மா லைட்டா அப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா. அப்ப டென்சார் டு ரேரார் வேவ் போகுதுன்னு எடுத்துங்க. இப்போ கவனிங்க, இப்போ வந்து ப்ரெஷர் வேவ்னா கம்ப்ரெஷன் ரேர்ஃபெக்ஷன் தானே வரும். இப்போ வந்து இங்க வந்து கம்ப்ரெஷன் வந்து இந்த ரிஜிட் வால மோதுதுன்னு வச்சுங்க. கம்ப்ரெஷன் வந்து மோதும் போது கம்ப்ரெஷன்ல ப்ரெஷர் அதிகமாக தானே இருக்கும். அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் ப்ரெஷர் வந்து இந்த ரிஜிட் வால் மேல கொடுக்கும். அப்போ கிரேட்டர் ப்ரெஷர் இந்த ரிஜிட் வால் மேல கொடுக்கும்போது அப்போ ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போ இந்த வேவ் கம்ப்ரெஷன் கிவன் ஃபோர்ஸ் ஆன் தி ரிஜிட் வால் வந்து இவ்வளவு இருக்குன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கும், இந்த ரிஜிட் வால் வந்து இந்த மீடியம் மேல ஆக்ட் பண்ணியிருக்கும். அப்போ வந்து கிரேட்டர் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணிச்சுன்னா மீடியம் வந்து ரிஜிட் வால் மேல வந்து கிரேட்டர் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணா இந்த வால் என்ன பண்ண இருக்கும், திருப்பி மீடியம் மேல கிரேட்டர் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கிரேட்டர் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா திருப்பி கம்ப்ரெஷனாவே போகும். அப்போ நல்லா புரியுதுங்களா. அப்போ கம்ப்ரெஷன் ரிஃப்ளெக்டட் ஆஸ் ஏ கம்ப்ரெஷன். அப்போ when wave travels from rarer to denser, ரிஃப்ளெக்டட் வேவ் இருக்கு இல்லைங்களா, கம்ப்ரெஷன் வந்து இன்சிடென்டா இருந்தா ரிஃப்ளெக்டட் வேவ் கம்ப்ரெஷனா தான் இருக்கும். அப்போ அப்படியே டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ரேரார் டு டென்சார் போச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ்க்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். ஆனா இங்க பாருங்க சேஞ்ச் ஆகுமா,
ரேரார் டு டென்சார் வந்து ப்ரெஷர் வேவ் போகும்போது கம்ப்ரஷன் ரிஃப்ளெக்டட் ஆஸ் கம்ப்ரஷன் தானே. கம்ப்ரஷன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0, அதனால ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ரெஷர் வேவுக்கு அப்படியே டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ் சொன்னதுக்கு அப்படியே ப்ரெஷர் வேவுக்கு ஆப்போசிட்டா வந்துடும். ஆப்போசிட்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், எல்லா பாயிண்ட்டும் மாத்திராது. டிரான்ஸ்மிட்டட் வேவ்க்கெல்லாம் ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது. சரி, இப்போ டென்சார் டு ரேரார் வரதுக்கு வச்சுக்கலாம். இப்போ டென்சார் டு ரேரார் வருதுன்னா இப்போ வந்து கம்ப்ரஷன் இப்படி வருதுன்னு வச்சுங்க. கம்ப்ரஷன் இருந்துச்சுன்னா டென்சார் டு ரேரார்னா ஃப்ரீ பவுண்டரி எதனா இருக்கு, இந்த கம்ப்ரஷன் வரது இப்படியே கம்ப்ரஷனா போயிடும். இந்த கம்ப்ரஷன் வந்து இப்படி போச்சுன்னா அப்போ இந்த பக்கம் ஃப்ரீயா என்ன இருக்கும், ரேரா இருக்கு. ஒரு மீடியம் வந்து நல்லா புஷிங் பண்ணிட்டு இந்த பக்கம் புஷ் பண்ணிட்டு போதுன்னா இந்த பக்கம் ஃப்ரீயா இருக்குன்னு, நல்லா புஷ் பண்ணிட்டு போதுன்னா இந்த பக்கம் ஃப்ரீயா இருக்குன்னு தானே அர்த்தம். ஃப்ரீயா இருக்குன்னா வந்து என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும், ரேரார்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ கம்ப்ரஷன் இப்படி போகுதுன்னா ரேர் ஃபேக்ஷன் இப்படி வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி தானப்பா ரேர் ஃபேக்ஷன் இப்படி வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா பாருங்க, டென்சார் டு ரேரார் வந்து ப்ரெஷர் வேவ் போகும்போது கம்ப்ரஷன் ரிஃப்ளெக்டட் as a rare fraction, கம்ப்ரஷன் ரிஃப்ளெக்டட் as a rare fraction அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து when wave pressure wave வந்து when reflected from rarer medium, compression reflected as a rare fraction. So phase difference of the reflected waveக்கு வந்து phase difference compared to incident wave வந்து 180 டிகிரின்னு வரும். ஸோ இப்போ சொல்ற பாயிண்ட் நல்லா ஞாபகம். In the case of pressure wave, when wave travels from denser to rarer, இல்லைன்னா when wave reflected from rarer medium வந்து ஃப்ரீ பவுண்டரியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஃபேஸ் சேஞ்சஸ் பை 180 டிகிரி. ஓகேங்களா? இப்போ சொல்ற பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகாதுன்னு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா மைண்ட்ல? இப்போ என்ன சொல்ற பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ். இந்த இப்போ சொல்ற பாயிண்ட் தான் இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவுக்கு வந்து ரேரர் டு டென்சர் போகும்போது என்ன ஆகும்னா இங்க கிரஸ்ட் போகும், வரது வந்து ட்ரஃபா வந்துருக்கும். இது ட்ரஃபா இருக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் வந்து 180 டிகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ப்ரெஷர் வேவ் எடுக்கிறோம். ப்ரெஷர் வேவ் எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ப்ரெஷர் வேவுக்கு வந்து இது ஃப்ரீ பவுண்டரி வச்சுக்கிட்டு டென்சர் டு ரேரர் போற வேவுக்கு, அதாவது இப்படி வந்து கம்ப்ரஷன் இப்படி போகுதுன்னு வச்சுங்க. அப்போ வர வேவ் வந்து ரேர் ஃபேக்ஷனா வரும். டென்சர் டு ரேரர் போகுதுல, ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரம் ரேரர் மீடியம் மட்டும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா, ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட். ஓகே, இங்க இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் எழுதிருக்கணும்பா. இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட். ஓகே, இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து 180 டிகிரி. புரிஞ்சுங்களா? இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. இந்த கேஸ் ஆஃப் ப்ரெஷர் வேவ் when wave reflect from denser medium, phase of the reflected wave do not change. இது ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? in the case of pressure wave, when wave reflects from denser medium, whose phase do not change. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஏன்னா வந்து ப்ரெஷர் வேவ்க்கு வந்து ரேர் இதுல ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ரேரர் மீடியம்க்கு மட்டும் தான் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. in the case of pressure wave, when it is reflected from rarer medium, compression reflected as a rare fraction reflected as a compression. இது ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? இது ட்ரூ. ஓகேங்களா? எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஓகேப்பா. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் கேட்டுங்க. in the case of pressure wave, when wave reflected from denser medium, compression reflected as a compression, rarefaction reflected as a rarefaction. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வருமா ஃபால்ஸ் வருமா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகேப்பா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கு. இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஏன்னா இந்த ஃபேஸ் கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிறைய டைம் ஃபேஸ் கேட்பாங்க. ஸோ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒருவேளை வேவ்னு கொடுக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவா இல்ல ப்ரெஷர் வேவான்னு சொல்லலை அப்படின்னு வச்சுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவா ப்ரெஷர் வேவான்னு சொல்லலைன்னா அப்போ நமக்கு பெரும்பாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ் எடுத்து பண்றதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ்னு எடுத்துக்கோங்க. ஒரே ப்ரெஷர் வேவ்னு ஏதாவது இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருந்தா ப்ரெஷர் வேவ்னு எடுத்துங்க. ஜென்ரலா வேவுக்கு வந்து when reflected from denser medium அப்படின்னு சொன்னாவே அப்படின்னா எது ப்ரெஷரா டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவுமே சொல்லலை இல்லையா? அதனால அங்க என்ன பண்றதுன்னு யோசிக்காம அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ்னு எடுத்து நம்ம பண்ணிட வேண்டியதுதான். ஓகேங்களாப்பா?